உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரங்கிற்கு அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் திருமிகு மாமல்லன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். அரசியல் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய நடப்புகளெல்லாம் வேறு வேறு திசைகள்லாம் செல்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். அதாவது முந்தைய நாள், நேற்றுக்கு முந்தின நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். தனியாகவும் பேசியிருக்கிறார், தன் சகாக்களோடும் சேர்ந்து பேசியிருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் அவங்க இணைஞ்சிட்டாங்க, கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சலசலப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பார்வை எப்படி? தமிழன் டிவிக்கு அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் சார்பாக முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக தமிழனை பற்றி தெள்ள தெளிவாக எடுத்து பறைசாற்றுகின்ற தமிழன் டிவிக்கு முதலில் நான் நன்றி சொல்லுகின்றேன். அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகம் என்பது கிட்டத்தட்ட 30-35 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்திற்காக போராடி வருகின்றோம். சென்னை எம்சி ராஜா கல்லூரி மாணவ தலைவனாக இருந்த காலத்திலிருந்து பல்வேறு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் தமிழக அரசியலை பொறுத்தவரை அரசு பணியில் இருக்கும்போதே இந்த வேலையை செஞ்சு அரசு பணியில் இருக்கும்போது இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். நான் எல்ஐசியில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தேன். இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தேன். மக்களுக்கு வேலை செய்ய தான் என்னுடைய நோக்கம். சின்ன வயசுலேருந்தே அந்த ஆர்வம், அதனால் நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறேன். எந்தவித இடையூறு இல்லாமல் என் மக்களுக்காக போராடிட்டுருக்கேன். போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் கூட நடத்தியிருக்கேன் வள்ளூர் கோட்டத்தில். அதை நான் பிறகு சொல்லுகின்றேன். இருந்தாலும் ஐயா அவர்கள் கேட்டதற்கு நாங்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து சென்றிருக்கின்றார், பார்த்து பேசியிருக்கின்றார். அதில் அரசியல் இருக்கின்றது. அதில் உண்மை என்னவென்றால் கூட்டணி விஷயமாகத்தான் அவர் சென்று பேசியிருக்கின்றார். இப்போ திமுக சொன்னாங்களே கள்ள கூட்டணி, அது உண்மைதான். அது கள்ள கூட்டணி என்பதெல்லாம் நல்ல பொய்யாகிவிட்டது. தகர்த்தெறியக்கூடிய இன்றைக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு அனைத்து தலைவர்களும் ஒன்றாக சேர வேண்டும் என்கின்ற ஒரு உயர் நோக்கத்தோடு அந்த அளவிற்கு வலிமையாக திமுக இருக்கா? திமுக வலிமையாக இருக்குது. அந்த கூட்டணி பலமாக இருக்குது. அந்த 4 கூட்டணி இருக்காங்களே தலைவர்கள்லாம், அவங்களாம் சரியாக இருக்காங்க. கொள்கை ரீதியில் அவங்க நிற்கிறாங்க. இதுவும் எடப்பாடி அவர்கள் கொள்கை ரீதியிலையும் நல்ல வலுவாக ஆரம்ப காலத்திலேருந்து உருவாக்கியிருந்தாருன்னா இன்னும் அவர் கொள்கை ரீதியில் பாஜகவோட சேர்ந்திருக்கிறாரா இல்லை மிரட்டல் ரீதியில் சேர்ந்திருக்கிறார்? அது பிறகு தான் தெரியும். மிரட்டலா அது கொள்கை இல்லை, அரசியல் கூட்டணி தான். இன்றைய காலகட்டத்தில் திமுக தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. அது இன்னும் பலமான கூட்டணியை உருவாக்கணும். அப்போ தான் திமுக வீழ்த்த முடியும். திமுக வீழ்த்துவது சாதாரணமான காரியம் இல்லை. அதை வீழ்த்துவதற்கு எல்லா சக்திகளும் ஒன்று திரள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வீழ்ந்து விடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வீழ்த்தி தான் ஆகணும். எங்களை பொறுத்தவரையில் தலித் மக்கள், ஷெட்யூல் இன மக்கள், அம்பேத்கர் மக்களுக்கு எதையுமே செய்யலை. எங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகின்ற திமுக எவ்வளோ செஞ்சாலும் செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எதுவுமே செய்யலை சார், எதுவுமே செய்யலை. வேங்க வயலில் எடுத்துக்க குறிப்பாக நாங்கள் 2 ஆண்டு காலமாச்சு வேங்க வயலில் பாதிக்கப்பட்டு குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து அந்த அளவுக்கு நாங்கள் வேதனைப்பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம். எவ்வளோ துன்பங்கள் பட்டோம். விழுப்புரம் கலவரம், மதுரை கலவரம், எல்லா பகுதியிலும் கோயம்புத்தூர் கலவரம், எல்லா இடத்துலையும் எங்கள் மக்கள் அடித்தாங்க. அதெல்லாம் கூட நாங்கள் தாங்கிக்கிட்டோம். ஆனால் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தாங்க பாரு, அதை எந்த வகையிலும் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, ஜீர்ணிக்கவே முடியாது. உங்களால் இல்லை, எல்லாருனாலும் ஏற்றுக்க முடியாது. மிகப்பெரிய இது ஒரு இழிவு. அதை கண்டுபிடிக்க முடியல. இதே தவிர நாங்கள் கண்டுபிடிச்சி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. ஐயா கண்டுபிடிச்சி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி எங்கள் மேலேயே சொல்லியிருக்காங்க. தவறு எங்கள் மக்கள் மேலேயே இது பழி போட்டிருக்காங்க. வேறு யார் மேலே அவங்களால போட முடியாது. ஏன்னா இது இந்த மக்களை கேட்குறதுக்கு நாதி இல்லாத சமுதாயமாக இருக்கிறோம். அரசியலில் நாங்கள் அதிகாரம் பெறலை. அரசியல் அதிகாரத்தை நோக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில்
திமுக தான் தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தில் தான் இருக்காங்களே. இப்போ 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அது திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களால எதையும் எடுத்து பேச முடியல தோழர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தலித் மக்களுக்காக பெரும்பாலும் தலித் மக்களுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தலித் மக்களுக்கான அரசியல் கட்சியாக அது இல்லை. என்னை பொறுத்தவரையில் அவங்க வந்து பெரும்பான்மையாக அவங்க யாருக்காக பொது சமூகம்ன்றாங்க. அவர் தோழர் திருமாவளவன் சொல்லும்போது ஆரம்ப காலத்தில் இந்த மக்கள் தான் ஆதரவு கொடுத்தாங்க, இந்த மக்கள் தான் பாடுபட்டாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, அடிவதெல்லாம் பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் பேசுகிறது அப்படி கிடையாது. நான் பொது தலைவர்னு நினைத்தார். பொது தலைவர்னால் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்றார். ஸோ இந்த மக்களுக்கான தலைவர் இனிமேல் தான் நாங்கள் தான். நாங்கள் மிகப்பெரிய போராளிகள்லாம் இருக்கிறோம். நாங்கள்லாம் வெளியே வரல, வெளியே தெரியல. நாங்கள்லாம் செய்யாத போராட்டங்கள்லாம் இல்லை, செய்ய மக்களுக்கான போராட்டம். அரசியல் அதிகாரத்தை யார் நோக்கி போகிறாங்களோ அவங்க தான் வெளியே தெரிகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற போது அதற்கு எதிரான மிகவும் பலம் வாய்ந்த அல்லது இணையான பலம் கொண்ட ஒரு கூட்டணிக்கு தான் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழல். கண்டிப்பாக. அந்த இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே தான் போக போகிறீங்க. நாங்கள் அங்கே போகிறதில்ல. எங்களுக்கு கொள்கை ரீதியிலையும் இந்த சமுதாய மக்களோட வளர்ச்சியும் பார்க்குறோம். நாங்கள் என்னை பொறுத்தவரையில் வந்து அம்மா காலத்துலேருந்து நாங்கள் அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். என்னை பொறுத்தவரையில் அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகம், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர், எங்கள் தலைவர் பேராசிரியர் அம்பேத்கரின் பிரியணி இருக்கின்ற பொழுது எங்கள் கூட்டணி விஷயமாக பேசும்போது அம்மாவண்ட 2 முறை இட்டும் போய் பேசியிருக்காங்க. அப்போ அம்மா சொன்னது என்னென்னா, பிரியன் நீங்கள் எல்லா தலைவர்களும் ஒன்றாகி ஒரு சக்தியாக நில்லுங்க, அம்பேத்கர் மக்கள் சக்தியாக நீங்கள் நின்னீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு 5 சீட்டு, நான் 10 சீட்டு கூட நான் தரேன்ட்டு அம்மா சொன்னாங்க. அதை எங்கள் தலைவர் செய்ய தவிட்டார். அதனால் அவங்க இருந்த வரைக்கும் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தீர்கள். ஆமாம். அவங்க வந்து ஒரு வலிமையான ஒரு ஆளுமையாக இருந்தாங்க, அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் நம்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதாவோட ஒரு கூட்டணி வச்சுருந்தாலும் எங்கள் மக்களுக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ எடப்பாடி பழனிசாமி இல்லை, பாரதிய ஜனதா கட்சி கூட எங்கள் மக்களுக்கு நன்மை செய்யுதுன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறதா? நன்மை செய்யுதுன்னா தாராளமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது வரைக்கும் செஞ்சுருக்காங்களா? உரிமைக்காக நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அவங்களோட கைகோக்க. நான் என்ன கேட்குறேன், பாரதிய ஜனதா கட்சி தலித் மக்களுக்காக வேலை செய்திருக்கிறதா, அவர்களுக்காக நன்மைகள் செய்திருக்கிறதா, திட்டங்கள் தீட்டி இருக்கிறதா? திட்டங்கள் தீட்டி இருக்கிறாங்க, அது வந்து செயல்படுத்தப்படலை, சரியாக நடைமுறைப்படுத்தலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் எங்கள் பார்வை வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தான் எங்களுக்கு செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். போன முறை பாரதிய ஜனதா வரக்கூடாதுன்றதுக்காகவே திமுகவை நாங்கள்லாம் ஆதரித்தோம். என்ன போன்ற தலைவர்கள்லாம் வந்து திமுக ஆதரித்தோம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு தேவை திமுக அப்படின்ட்டு. ஆனால் வந்த பிறகு பார்த்தா தான் வந்த நாள்லேருந்து இன்னிய வரை எங்களுக்கு பாதிப்பு. எங்கள் மக்களுக்கு வந்து தொல்லை தான் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் மக்களோட வளர்ச்சியில் அக்கறையே காட்டலை. மேல்மட்ட அரசியல் தான் பண்ணுறாங்களே சொல்ல, அடிமட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களோட நலனுக்காக எங்கே நின்று போராடிருக்காங்க சொல்லுங்கள். நாங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியல, இன்னும் 2 டம்ளர் இருக்குது, இன்னும் சுடுகாட்டுக்கு பாதை இல்லை, வேங்க வயலில் இன்னும் எங்கள் மக்களோட அவல நிலை போக்கலை, இவ்வளவும் இருக்குது. அதனால தான் நாங்கள் திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் கொள்கை ரீதியில் திமுகவோடு தான் நாங்கள் சேர்ந்து போனோம். இருந்தாலும் எங்கள் மக்களுக்கு செய்யலை. இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு எங்கள் மக்களுக்கு எதையுமே செய்யலை, எங்கள் மக்களோட உரிமையை பாதுகாக்கலை. இன்றைக்கி வந்து காவல்துறை வந்து சாதாரண அசால்ட்டாக அடிக்கிறான் எங்கள் மக்களை. காவல்துறை வந்து கண்மூடித்தனமாக ஏதாவது எஸ்சிக்கு கேஸுனால் உடனடியாக போடு, அவங்கள அடிங்க ஒதிங்க அப்படி. மற்ற உயர்ஜாதி இந்துக்களோட பகுதியில் ஏதாவது பிரச்சனைனா அங்கே வந்து அவங்க நியாயம் பார்க்குறாங்க, நிதானம் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் எங்கள் மக்கள் பகுதியில் வரும்போது மட்டும் அராஜகம் பண்ணுறாங்க. இன்னும் நாங்கள் அடக்கப்பட்டு தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதிதிராவிட பறையர் மக்கள் ஒடுக்கப்பட்டு தான் இருக்கோம். நாங்கள் என்றைக்கு வந்து இந்த பறையன் பள்ளம் சக்கிலின்னு 3 பிரிவாக என்றைக்கு நாங்கள் பிரிஞ்சோமோ அன்றைக்கே எங்களுக்கு பாதிப்பு தான். நாங்கள் ஒன்றா இருக்கும்போது எழுத்து நின்னோம். இன்றைக்கி பலமே வந்து குன்றி போயிருக்கிறோம். இந்த உள்ஒதுக்கீடு விஷயம் ஏன் பிரிஞ்சிங்க? நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து 1980, 84, 85
அண்ணன் வை பாலசுந்தரம் தலைமையில் பறையும் பள்ளம் சக்கிலி எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம். அந்த உள் ஒதுக்கீடுன்னு ஒன்று வந்த பிறகு அருந்ததிரி என் சகோதரன் அருந்ததிரி எங்களை விட்டு போயிட்டான். அதன் பிறகு தேவேந்திரகுல வேளாளர் பல்லர்ன்ற ஒரு பிரிவு போயிட்டாங்க. பட்டியலேருந்தே வெளியே போகிறோம் நாங்கள். அப்போ அந்த ஒதுக்கீடு கொடுத்தது தவறு அப்படின்னு தவறுன்றோம் எங்களை பொறுத்தவரையில். நாங்கள் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சான வாழ்ந்துருந்தேன். நீங்கள் இருந்துட்டு அந்த மாதிரியான அதாவது அருந்ததிய மக்களை கீழ்ப்படுத்தி கொண்டிருந்தீர்கள். அவங்கள வந்து நீங்கள் எந்த அரசு வேலைகள்லையும் வரவிடாமல் நீங்களே அந்த அரசு வேலைலாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க. அதனால தான் அந்த உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதுன்னு அந்த தலைவர்கள் சொல்கிறாங்களே. அப்படி இல்லைங்க சார். எங்களை பொறுத்தவரையில் எஸ்சி எஸ்டி மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோட பார்வையில் அந்த கொடுத்த அந்த இடஒதுக்கீடு என்பது ஒரு ஊன்றுகோல் தான். கீழே இருக்கிற மேலே தூக்கி தான் ஊன்றுகோலாக கொடுத்தாங்க. அது எல்லாருமே தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. பறைய மட்டும் அனுபவிக்கலையே, பள்ளம் மட்டும் அனுபவிக்கலையே, அருந்ததியரும் அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ அது குறைவாக இருக்குது. எங்களை வந்து எங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்க கொடுக்கல எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா எங்களுக்கோட மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு படி எங்களுக்கு 25% உயர்த்தி கொடு, உயர்த்தி அதில் 3% கணக்கெடுப்பு எடுக்கலையே, அப்புறம் எங்கே உயர்த்துறது? எங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு உயர்த்தி அதுக்கு அருந்ததிற்கு ஒரு 3% தலாமல் கொடு. இதுலேருந்து தானே 18லேருந்து தானே இருக்கிற 18லேருந்து 3 எடுத்துகிற 15 வந்து நாங்கள் எத்தனை பிரிவு இருக்கோம்? 76 பிரிவு இருக்கோம். இதுக்கு போதலையே. இப்போ உள்ஒதுக்கீடு கொடுத்ததுனால வந்து எங்கள் மக்கள் பறையணும் பல்லனும் வேலை வாய்ப்பும் இல்லை, கல்வி தகுதியும் இழந்துட்டானே. இன்றைக்கி முழுக்க அருந்ததிய மக்களுக்கு தான் போகுது. போகிறத நாங்கள் வேணான்னு சொல்ல. அந்த மக்களும் மேலே வரணும், கீழே இருக்கிறவங்க மேலே வரணும். எங்களுடைய பார்வை புரட்சியாளர் அம்பேத்கர் பார்வையில் அதான். ஆனால் அதை சரியாக பங்கிட்டு கொடுன்றோம். சரியாக பங்கிட்டு கொடு. மொத்தத்தில் ஒரு 3.5 தானே அவங்கள்ட்ட போகுது. நீங்கள் மொத்தமாக அருந்ததியர்களுக்கே போகுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி எடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை, இன்ஜினியர் துறை எல்லா துறையிலுமே அருந்ததியர் மக்கள் தான் வந்திருக்காங்க. கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். முழுக்க அவங்க தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு டாக்டர் சீட்டு கிடைக்குதுன்னா கூட அதில் பிள்ளைங்க அருந்ததியர் பிள்ளைங்க தான் படிக்கட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் இதில் எங்களுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி அவங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு தான் என்னுடைய பார்வை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை அளவில் உங்களுக்கு விருப்பமான ஒரு கூட்டணி, ஆனால் எங்களுக்கு எதுவும் செய்யலை, அதனால் நாங்கள் மாற்று கூட்டணியை தேடுறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்குறோம், மக்கள் எங்களை வந்து விரும்புகிறாங்க, அடுத்த முறையும் நாங்கள் தான் வருவோம், 200 தொகுதிகளை நாங்கள் வென்று ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறார். 200 தொகுதியில் வெல்லிட்டோம், நாங்கள் வேணாம்ல. ஆனால் எங்களுடைய எஸ்சி எஸ்டி மக்களோட மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதி, நீங்கள் கொடுக்குற நிதி எல்லாத்தையுமே எங்களுக்கு செலவு பண்ணாமல் இலவசம் என்கின்ற இந்த இலவச பேருந்து இருக்கு இல்லையா, அந்த பணமே எங்களுடைய பணம் தானே. உங்கள் தலைவர்களே ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, வந்த பணத்தை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் நீங்கள் இதுக்கு செலவு பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை போக்குவரத்துக்கு செலவு பண்ணுறாரு, அதே நேரம் மத்திய அரசாங்கம் கொடுக்குற பணத்தை திருப்பி அனுப்பிச்சி தான். சிறப்பு உட்கூறு திட்டத்தில் எங்களுக்கு வர நிதியை திருப்பி தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இவர் காலத்தில் இல்லை, அவங்க அப்பா காலத்துலேருந்தே தலைவர் மு கருணாநிதி இருந்த காலத்துலேருந்தே திருப்பி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் போராடி இருக்கிறோம். ஜெயலலிதா காலத்தில் திருப்பி அனுப்பலையா? ஜெயலலிதா காலத்துலேயும் போயிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எங்கள் பார்வையில் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய எங்களுடைய ஃபண்டு திரும்பி மத்திய அரசாங்கத்துக்கு போனது உண்மை. எல்லா தலைவர்களும் பகிரங்கமாக இப்போ நிதி கொடுக்கலன்னு ஒன்றிய அரசை குற்றம் சாட்டிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்த நிதி எப்படி திருப்பி அனுப்புவாங்க? அதுதானே விந்தையாக இருக்குது. ஏன்னா இவன் கேட்க மாட்டானே, எஸ்சி மக்கள் கேட்க மாட்டான். அதனால் அது எங்கள் இந்த மக்களை பற்றி அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம் ஐயா. இந்த மக்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த மக்களோட நலத்திட்டம், அவனுடைய படிப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, ஹாஸ்டல் வசதி எல்லாத்துக்குமே இந்த பணத்தை செலவு பண்ணலாமே. எங்கள் மக்களுக்கு எங்கள் மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதியை கொடுத்தாவே நாங்கள் சிறப்பாக இருப்போம். என் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இப்போ கொள்கை அளவில் பாரதிய ஜனதா கட்சியோடு உங்களுக்கு இணக்கம் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்ந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை செய்வோம், அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு பேசுவதற்கான காரணம்
திமுகவோட செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா? பிடிக்கலன்றதுனால தான் திமுகவோட ஆட்சியே மாற்றணும். எங்களை பொறுத்தவரையில் திமுக ஆட்சியை மாற்றணும். குறிப்பாக வேங்கவயல் சப்ஜெக்டில் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வேதனையில் இருக்கோம். எங்கள் கோவிலில் வந்து இப்போ சேலத்தில் நடந்த கோவிலில் பிரச்சனை, அப்புறம் விழுப்புரத்தில் கோவில் பிரச்சனை, இன்னும் நாங்கள் இன்னும் வன்கொடுமை அனுபவிச்சு தான் இருக்கிறோம். அதனால தான் இந்த ஆட்சி வேணான்றோம். இந்த ஆட்சி திமுக ஆட்சி வீழ்த்துறதுக்கு அதிமுகவோட நாங்கள் கை கோர்க்க நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ இதை தவிர வேறு ஒரு புதிய கூட்டணி நடிகர் விஜய் தலைமையில் உருவாகிறது. விஜய் வந்து ஒரு 3வது இடத்துக்கே வந்து விடுவார் இப்போது இருக்கிற சூழலில். அவர் முதல்வராகவும் கூட ஆகலாம். சந்தோஷம். அதே மாதிரி பட்டியலின மக்களையும் ஆதரிக்கிறார், எல்லா மக்களையும் அரவணைச்சு போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பை எப்படி பார்க்குறீங்க? நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு மாற்று சக்தி வேணும். திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தி வேணும். அதை நாங்கள் எதிர்பார்த்தோம். வாழ்த்துக்கள், பாராட்டுறோம் விஜய் அவர்கள் இன்னும் டீப்பாக கீழே இறங்கி வேலை செய்யணும். இன்னும் இருக்கிற எங்கள் மக்களுக்கு, SC/ST மக்களுக்கு நல்ல உரிய மரியாதை கொடுத்து எங்கள் தலைவர்களோட இணக்கமாக வந்தார்னா நாங்கள் எல்லாருமே விஜயோட கரத்தை வலுப்படுத்த நாங்கள் தயாராக 3வது அணி வந்தால் வாழ்த்துக்கள் தான். திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தி உருவாக்குனா பாராட்டுறோம். இப்போ எடப்பாடியை விட்டுட்டு இங்கே வந்துடுவீங்க? இல்லை ஒரு மாற்று சக்தியை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் இப்போ நீங்கள் வந்து விஜய் போனால் தானே அது உருவாகும் அந்த மாற்று சக்தி. அதான் இவங்க 2 பேருமே பார்த்தாச்சு. ஒரு புது ஆளை பார்ப்போன்ட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்களும் எதிர்பார்க்குறாங்க, நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஒரு மாற்று சக்தியை உருவாக்குவோம் வாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. அதை அவர் சரியாக பயன்படுத்தணும். இறங்கி வேலை செய்யணும். களத்தில் நின்று போராடணும்னா இந்த ஒரு வருஷம் பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸோ திராவிட முன்னேற்றக் கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ தங்களது விளம்பரங்களில் இல்லை மாநாடுகளில் வந்து அம்பேத்கர் படத்தை அவ்வளோவா வச்சதில்லை. ஏதோ 1-2 வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இவர் முதல் மாநாட்டிலேயே அம்பேத்கரை பிரதானப்படுத்தி வைக்கிறார். கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டார். அதை நாங்கள் பாராட்டுறோம். அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்கள்லாம், காமராஜர்லாம். இப்போ இந்த நிலையில் திருமாவளவன் அவர்கள் விஜயை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தலைவர் திருமாவளவன் அவர்கள் விஜயை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனால் எங்களுக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு எங்கள் பறையர் பேரினத்துக்கு உண்டு. அதுக்கு எழுச்சி தமிழர் ஒரு தகுதியாக இருக்கிறார். அவர் சொல்லணும், நான் இந்த நாட்டை ஆளத்துக்கு தகுதியானவன். அவர் தகுதி இல்லைன்ட்டு அவரே சொல்கிறாரு ஒரு இடத்துல. அது எங்களுக்கு உண்மையிலே வேதனையாக இருக்குது. ஏன்னா பூர்வீக குடிமக்கள் நாம், இந்த மண்ணின் மைந்தர்கள். ஆண்டாண்டு காலம் நாம் அடுத்தவனுக்கு போய் அடிமையாக இருக்கிறத விட நாம் வந்து சுயமாக நிற்போம். 2 கோடி பேர் மக்கள் இருக்கிறோம். 2 கோடி மக்களை ஒன்று திரட்டுவோம். வாங்க ஒன்றா சேருங்க. எல்லா தலைவரும் ஒன்றாக்குங்க. இந்த இனமே ஷெட்யூல் கேஸ்ட் மதம் SC/ST மக்கள் ஒன்றா சேர்ந்தாவே இந்த நாட்டை ஆளலாமே. அது ஓப்பனாக சொல்கிறேனே, பறையனும் பல்லனும் சக்கிலியும் ஒன்றா சேர்ந்தோம்னாவே இந்த நாட்டை நாங்கள் ஆளுவோமே. அதுக்கு வேண்டிய வேலைகளை செய்வோம். இறங்கி வந்து வேலை செய்யுங்க. நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் அவரை எதிர்த்துக்கிட்டுல நிற்கிறீங்க. இல்லை என்னை பொறுத்தவரையில் தோழர் திருமாவளவன் வந்து சமுதாயத்துக்காக போராடிட்டு வராரு. சில அரசியல் சூழ்நிலை அவர் வந்து அங்கே அது மாதிரியான காலகட்டத்துக்கு தள்ளப்படுறார். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள்லாம் வந்து பகிரமாக பேசுகிறோம். இன்றைக்கி திமுகவையும் அதிமுக நாங்கள் எதிர்க்கிறோன்னா நாங்கள் அதில் அப்படி நிற்கலை. ஆனால் நான் அம்மா காலத்துலேயே நாங்கள் சொன்னேன், எங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சால் நாங்கள் பாராட்டுவோம், கெட்டது செஞ்சால் நாங்கள் தூக்கி எறிவோம்னு சொல்லணும். அது மாதிரி தலைவர் தோழர் திருமாவளவன் சொல்லணும். சகோதரன் சொன்னால் நல்லா இருக்கும். நாங்கள்லாம் சேர்ந்து கூட வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். இப்போதைக்கு நடிகர் விஜய் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிய மரியாதையும் பிரதிநிதித்துவம் கொடுக்குறாருன்னா தாராளமாக அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நிற்க கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். 3வது சக்தியை கூட நம்ம உருவாக்கலாம். நல்ல ஒரு எதிர்காலம்தான். நீங்கள் சொல்கிறது போல் விஜய் வந்து பார்வை வந்து தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்கள் மீது, அதான் குறிப்பாக பறையர், பல்லர், அருந்ததி மேலே அக்கறையோடு இவர் செயல்பட்டால் நிச்சயமாக நாங்கள்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அதிமுக விலகும்போது என்ன சொன்னார்னா, சிறுபான்மை மக்களோட வாக்குகள்லாம் எங்களுக்கு கிடைக்காம போச்சு, அதனால் நாங்கள் விலகுறோன்ற ஒரு காரணத்தையும் சொன்னார். ஆமாம். இப்போ மறுபடியும் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறார். அப்படின்ற போது
அந்த சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாரா, இல்லை வேணான்னு நினைக்கிறாங்களா? இல்லை, சிறுபான்மை மக்கள் வந்து இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ம் எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிறுபான்மை மக்கள் வந்து போடா அதை விட இவனே மேல்றான்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து அடிவதை, மதக்கலவரம், சமூக பிரச்சனை அப்படின்ட்டு, அதை விட சாட்சிக்காரங்களில் விட சண்டைக்காரங்களில் விழுந்துடலான்டான்ட்டு முடிவுக்கு வராங்க. அதனால் சிறுபான்மை மக்களும் வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா பக்கம் போயிட்டு இருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் பாரதிய ஜனதாவை நோக்கி போயிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. சில சிறுபான்மையினர் என்ன சொல்கிறாங்க, ஓனாய்க்கு பயந்து முதல்ல வயலில் சிக்கின மாதிரி ஆகிடும் பிஜேபி ஆதரிச்சா அப்படின்னு சொல்கிறாங்களே. அது உண்மைதான். ஆனால் தவறு செஞ்சவன் தொடர்ந்து தவறு செய்ய மாட்டான், திருந்துவான் என்ற ஒரு பழமொழியும் உண்டு. அதனால் வந்து இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில் வந்து இந்த மக்களோட நல்ல கருத்தில் வச்சா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். மாற்றம் வந்து அவனை மாறணும். மாறினா தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா வந்து நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் கூட சிறுபான்மை மக்கள் வந்து அவருக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? நாங்கள் நம்புகிறேன். எதுக்குன்னா அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்களே சிறுபான்மை மக்கள் வந்து பெரும்பான்மையாக நீங்கள் எந்த பக்கம் போனாலும் நாங்கள் வர தயாராக இருக்கேன் என்று சொல்கிறாங்க. இப்போ இடையில் ஒரு சம்பவத்தை ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் தோழர் முனைவர் பாஷா அவருக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப சொன்னார், நீங்கள் எந்த இடத்துல போனாலும் எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு, எங்கள் மக்களோட நலன் கருதி நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா ஐயா? யார் வந்திருக்கிறது அந்த மனநிலைக்கு? முனைவர் பாஷா, அந்த தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த பாரதிய ஜனதா கூட்டணிக்கு நம்ம போகலாம், நம்ம போகிறதுல தப்பு இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் நான் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு போது பார்த்தேன். சில இடத்துகளில் முஸ்லீம் மக்களே வந்து தொடர்ந்து நம்ம போராடி எடுக்கிறத அவங்க இந்த மக்களோட இணக்கமாக போவோம், ஒன்றா சேர்ந்து இந்த மக்களுக்கோட நல்லதுக்காக பாடுபடுவோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதை நான் பார்க்குறதுனால நான் சொல்கிறேன். நான் ஒரு சிலர் எதிர்க்காங்க, ஒரு சிலர் ஆதரிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவுக்கு அந்த சிறுபான்மை மக்கள் ஆதரவு தரலாம் என்னை பொறுத்தவரை. இப்போ 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணிகள் இடம்பெறும் நினைக்கிறீங்க? 2 கூட்டணி தான். அதில் வந்து திமுக கூட்டணி ஒன்று, அதிமுக கூட்டணி ஒன்று. அதிமுக கூட்டணியில் விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் 3வது கூட்டணி உருவாகாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னாங்கன்னா தான் திமுகவை வந்து வீழ்த்த முடியும். இவங்க விஜய் தனியை நிற்க வச்சுட்டாங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. திமுக தான் வெற்றி பெறும். திமுக தாராளமாக வெற்றி பெற்றோம். இப்போ 4 முனை போட்டிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் ஒரு தலைமையில் ஒரு கூட்டணி, திராவிட முன்னேற்றம், அண்ணா திராவிட முன்னேற்றம், இந்த 4 கூட்டணிகள் அமையும் அப்படின்னு பேசுகிறாங்களே. 4 கூட்டணி அமைஞ்சாலும் அவங்களுக்கு தான் வாய்ப்பு. 4 கூட்டணி சேர்றதை விட இவங்க எல்லாம் எதிரி வீழ்த்துவதற்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னாங்கன்னா நல்லாயிருக்கும் என்னை பொறுத்தவரையில். தலைவர் தோழர் சீமான் வந்து விஜயும் சீமானும் ஒன்றா சேருவாங்கன்ட்டு ஆரம்ப காலத்தில் சொன்னாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. 2 பேரும் பிரிஞ்சவங்க ஒன்றா சேர்ந்து நின்னாங்கன்னா கூட நல்லாயிருக்கும், ஒரு மாற்று சக்தியை உருவாக்கலாம். இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க, அதாவது சீமான் இது வரைக்கும் தனித்து நின்றார், இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்களே. வாய்ப்புகள் வரலாம். ஏன்னா அவர் வந்து இப்போது நிறைய அடிபட்டார். அதனால் வந்து கூட்டணி வச்சு தான் ஆகணும். இந்த முறை அந்த அந்த கட்சியை பலப்படுத்தணும்னா அவர் கூட்டணியோட பலத்தோட சட்டசபைக்கு போனால் தான் தக்க வச்சுக்க முடியும் கட்சியை. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அதனால் தோழர் இறங்கி கூட வரலாம். தனியாக நின்று போராடி ஒன்றும் வெற்றி பெற முடியல. சரி, எடப்பாடி பழனிசாமியோ இல்லை விஜயோ ஏதாவது ஒரு கூட்டணியை உருவாக்குனாருன்னா தாராளமாக சட்டசபைக்கு போகலாம், எதிர்த்து நிற்கலாம். அவரும் இப்போ இடையில் கூட பேசினார், பஞ்சமி நிலம் மீட்பு போராட்டத்துக்கு
ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. வெள்ளைக்காரங்காலத்தில் 12.5 ஏக்கர் 5 லட்சம் ஏக்கரை கொடுத்தாங்க. அந்த ஏக்கரை மீட்டு தரணும். தமிழக அரசு இப்போ தற்போதைய முதல்வர் வந்து சொன்னார், நான் வந்து பண்ணித்தரேன், பஞ்சமி நிலத்தை மீட்டு தரேன்னாரு எதிர்கட்சியாக இருக்கும்போது. இப்போ அதை பற்றி வாயே திறக்கலை. அதுவும் எங்களுக்கு வருத்தம் தான். அதெல்லாம் வந்து இப்போ தோழர் சீமான் பேசுகிறாரு. தலித் மக்களோட அவல நிலைகளை பேசுகிறாரு, பாராட்டுறேன். இப்போ கூட தந்தை பெரியாரை பற்றி பேசிக்கூட சில கருத்துக்கள் முரண்பாடு வந்திருக்கலாம். ஆனால் தந்தை பெரியாரோட கருத்தை வந்து உண்மையாக ஓப்பனாக பேசின ஒரே தலைவர் செந்தமிழ் சீமான் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஆதரவாக பேசுகிறீங்க, விஜய் அவர்களுக்கும் ஆதரவாக பேசுகிறீங்க, சீமான் அவர்களுக்கும் ஆதரவாக பேசுகிறீங்க, திமுகவுக்கு மட்டும் எதிராக பேசுகிறீங்க. அதான் திமுகவை வீழ்த்துவதற்கு என்ன உத்தியோ அதெல்லாம் நம்ம செய்யலாம், பின்தொடரலாம். இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய நிர்வாகிகள் வெளியில் போகிறாங்க. அவருக்கு இனி வந்து இறங்கு முகம்தான், அவருடைய வாக்கு விகிதம்லாம் குறையும், வாக்கு வங்கி சரியும் அப்படின்லாம் பேசுகிறாங்களே. அதெல்லாம் வந்து வாக்கு வங்கிலாம் சரித்துக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி வந்து நேரடியாக தமிழனோட உரிமையை பேசுகிற தோழர் சீமான் தான். தமிழோட நலனுக்காக இன்றைக்கி பகிரங்கமாக பேசுகிறார். அதை நம்ம பாராட்டுறோம். நம்ம வந்து யார் நல்லது பண்ணாலும் பாராட்டும், அந்த குணம் கொண்டவங்க நம்ம. அதனால் அவரை பாராட்டுறேன். அவர் இறங்கும் முகம்லாம் இல்லை, இனிமேல் தான் ஏறும். இப்போ சில விஷயங்களில் பெண்களை பற்றி இழிவாக பேசினார் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து மத்தியில் அதிருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்க, பெண்கள் மத்தியில் அதிருப்தியாக இருக்குது அப்படின்றாங்களே. பெண்கள் மத்தியில் அதிருப்தி அந்த ஒரு சம்பவத்தை வச்சு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம பேச வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தலைவர் வளரும்போது அவரை கீழே இழுத்து தள்ளுறதுக்கு என்னென்ன வேலைகளோ அதான் பார்க்குறாங்க. அது வந்து அரசியல் தான் பண்ணுறாங்க. அவர் ஒருத்தர் தான் எதிர்க்கிறார். இன்றைக்கி வந்து தமிழக அரசை எதிர்த்து பேசுகிறார். பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு தானே இருக்குது, நீங்கள் அவர் மட்டும்தான்றீங்க. பாரதிய ஜனதா எதிர்க்கிறத விட என்ன போன்ற தோழர்களை தலைவர்கள் எதிர்க்கும் போது தான் அது பலமாக இருக்கும். இப்போ ஒரு சில நிகழ்வுகளில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சீமானை ஆதரிக்கிறார்கள். இந்த பெரியார் விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் ஆதரிக்கிறாங்க, எங்களுக்காக குரல் கொடுக்குறாருலாம் சொல்லிட்டாங்க. அப்படின்ற போது தமிழர்களுக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு பேசப்படுகிற அந்த கட்சியை அவர்கள் ஆதரிக்கிற சீமானும் அந்த கட்சியோட பி டீம் சி டீம்ன்ற நிலையில் தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பி டீம் சொல்கிறாங்க, பட்டு உண்மையை வந்து எடுத்து சொல்லும்போது ஏ டீம் பி டீம்னு சொல்லுவாங்க. அது அரசியல் தான். என்னை பொறுத்தவரையில் தமிழனுக்கு எதிராக இருக்கிற கட்சி பிஜேபின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சில கருத்துக்கள் வந்து நான் வந்து எதிர்ப்பேன். ஏன்னா தமிழ் இனத்துக்கு யார் துரோகம் பண்ணாலும், யார் நல்ல தவறு பண்ணாலும் எதிர்க்கிறேன். அதே நேரம் சில கருத்துக்களை வந்து நம்ம வந்து பாரதிய ஜனதா வந்து நான் எதிர்த்தாலும் சில சப்ஜெக்டில் நான் வந்து தமிழனுக்காக மத்திய அரசாங்கம் தான் செஞ்சாகணும். இப்போ மத்திய அரசாங்கத்தோடு நம்ம இணக்கமாக போனால் தான் நம்ம மக்களுக்கு வேண்டிய உரிமைகள்லாம் பெற்று நல்லது செய்ய முடியும். அந்த பார்வையில் நான் பார்க்கும்போது மத்திய அரசாங்கத்தோடு கொஞ்சம் இணக்கமாக போய் சில நன்மைகளை செய்யலாமன்றது தான் என்னுடைய. பட்டியலின மக்கள் வந்து எல்லோராலும், அதாவது அந்த ஜாதி இந்துக்கள் என்று சொல்கிறவர்கள்லாம் அப்படி தள்ளி வச்சு அடிமைப்படுத்தினதுனால ஒரு கீழ்நிலையில் இருக்காங்க. ஆமாங்க. அந்த மாதிரி ஒன்றிய அரசு அதை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் காசு வரும்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டா பட்டியலின மக்கள் எப்படி தாழ்நிலையில் இருக்காங்களோ அதே தாழ்நிலையில் தமிழ்நாடும் போயிரும்ல அப்படின்ற ஒரு செய்தி இருக்கத்தானே செய்யுது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக கண்டித்து தான் ஆகணும். அதை வந்து நம்ம உண்மையாக கண்டிக்கணும். தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படி தள்ளி வைக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டை தள்ளி வைக்கிறாங்கன்னா தமிழ்நாடும் தாழ்த்தப்பட்ட மக்களா அந்த பார்வையில் பார்க்கக்கூடாது. எல்லாம் நாட்டு மக்கள் தான், எல்லாரையும் சமமாக தான் பார்க்கணும். இந்தியாவில் சமமாக பார்க்கலையே, அவங்க கொடுக்க வேண்டிய கல்விக்கான தொகையெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. கல்விக்கான தொகையை பெற்று கண்டிப்பாக கொடுத்தாகணும். நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி சரியா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும். இப்போ இதெல்லாம் எதிர்த்து பேசிய எடப்பாடி அவர்கள் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கும்போது நீங்கள் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரா?
சொல்லணும் சொல்லணும். தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழக மக்களுக்காக பேசி தான் ஆகணும். அதை பேசலைன்னா அப்புறம் நம்ம எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க முடியும்? தமிழக மக்களோட நலனில் அக்கறை இருக்கும். அது எந்த தலைவராக இருந்தாலும். இப்போ திமுக கேட்கலாம், அதிமுக கண்டிப்பாக கேட்டாகணும். கேட்டு வாங்கி தரணும். வாங்கி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களோட நலனை பாதுகாக்கும். இப்போ இந்த மும்மொழி கொள்கை சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? மும்மொழி கொள்கை நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இருமொழி கொள்கையை தான் நம்ம ஆதரிச்சிட்ருக்குறோம். என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணுன்னா, ஹிந்தி படிக்காதனால பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வந்து டெல்லிக்கு போகிறோம், டெல்லிக்கு போய்ட்டு ஓப்பனாக பேச முடியல. அதெல்லாம் ஒரு அப்போ அப்படி பேச முடியலன்னா அப்போ அவங்க ஹிந்தி மட்டும்தான் தெரியுது அவங்களுக்கு. ஆமாம், ஆங்கிலமும் தெரியல. இப்போ நம்ம 2 மொழியை கற்றுக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு அந்த ஒரே மொழியில் தான் இருக்காங்க. ஆமாம், அங்கே 2 மொழியை கொண்டு வரணுமா இல்லை இங்கே 3 மொழியை கொண்டு வரணுமா? அங்கே தான் 2 மொழி கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நம்ம மேலே திணிக்கிறாங்க. அதை வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம என்னைய வர நம்ம வந்து இருமொழி கொள்கை தான், தமிழ் இங்கிலீஷ் தான். இப்போ ஹிந்தி படிக்காதனால அங்கே போய் பேச முடியலன்னு சொல்கிறீங்களே, அப்படி ஒரு கருத்து வந்து சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? சரியானதுன்னா நான் அனுபவிச்சதை நான் சொல்கிறேன். நான் டெல்லிக்கு போயிட்டு இப்போ உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு தெரியாது. அப்போ தெலுங்கு ஹைதராபாத் போகும்போது அந்த உங்களுக்கு அந்த வருத்தம் தோணலையா? தோணும். எல்லா மாநிலங்களுக்கும் போகும்போது அந்த மாநில மொழி தெரியலைன்னா அந்த வருத்தம் இருக்கும். ஆனால் ஆங்கிலம்ன்றது உலக மொழி ஆகி போச்சு, வணிக மொழின்றாங்க. அப்படின்றப்போ அந்த மொழியும் தமிழ் தாய்மொழியும் இருக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? தவறே இல்லை. நாம் இருமொழி கொள்கை தான் நாம் ஆதரிக்கிறோம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நாம் வந்து தமிழ் ஆங்கிலம்தான், இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம். இதுக்காக நம்ம வந்து ஒன்றிணைந்து தான் நம்ம போராடி ஆகணும். இப்போ தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கொண்டு வந்தாங்க, 1000 ரூபாய். இதை வந்து இப்படி இலவசமெல்லாம் கொடுக்கக்கூடாது, மொத்த இலவசத்தையும் நிறுத்தணும் அப்படின்லாம் பேசி வந்த பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் வந்து 2500 ரூபா கொடுப்போம் என்று சொல்லி ஆட்சியை பிடித்து அதை கொடுக்க தொடங்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் ஐயா, இலவசம் கொடுக்கக்கூடாது. இலவசம் கொடுத்து தான் இப்போ ஆட்சியை தக்க வச்சுக்கிறாங்க ஆட்சியாளர்கள். அதை வந்து தமிழ்நாடு ஒரு மாடலாக எடுத்து முன்மாதிரியாக கொடுத்து செய்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே தமிழ்நாடு முன்னுதாரணம் தான், மாடல் தான். தமிழ்நாட்டை பார்த்தா எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை கூட மகளிருக்கு கொடுக்குற நிதியை கூட 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்றாங்க இல்லையா, அதை கூட என்னை பொறுத்தவரையில் வந்து நம்ம மக்கள், ஏழை மக்கள்லாம் அனுபவிக்கிறாங்க, பார்க்குறோம். ஆனால் அதை கூட பண்ணாமல் இப்போ நட்டத்தில் போகிறோம், நஷ்டத்தில் இயங்குது தமிழக அரசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஏன் கொண்டு போகணும்? அந்த திட்டங்கள்லாம் நிறுத்திட்டு அறிவுபூர்வமாக மக்கள் அந்த திட்டங்களை நிறுத்தினா ஆட்சி போயிடும்ல. மக்களுக்கு அறிவுபூர்வமான வேலை வாய்ப்பை கொடுங்க. இல்லை, அப்படி கொடுத்தா ஆட்சி இருக்காது, வேறு ஆட்சி வந்துடும். அதுதான் ஐயா, ஆட்சிக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்றது தெரியுது இல்லையா? ஆட்சிக்கு தான் செய்கிறாங்க. ஆட்சி அடுத்த முறை நம்ம வரணுன்றதுக்காக தான் இலவசம். இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தே பேசி வருகிறது. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அப்புறம் கஞ்சா அதிகமாகிடுச்சு, டாஸ்மாக் கடைகள்லாம் மூடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் அந்த மது இருக்குது. அப்படின்றபோது தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதனோட உள்நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் வந்து இந்த மது போதை கலாச்சாரம், இந்த கஞ்சா எல்லாமே அந்த காலத்துலேருந்து இன்னி வர இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ தான் வந்து நம்ம மீடியாலாம் வந்த பிறகு தெரிய ஆரம்பிச்சிது. அது வந்து நம்ம வந்து உண்மையிலே நம்ம வந்து அதை மீடியாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மீடியா மட்டும் இல்லைன்னா இது மாதிரியான தவறுகள், குற்றங்கள் நிறைய நடக்கும். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதுவும் குறிப்பாக சேரி பகுதியெலாம் வந்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமாக வந்து விதவை தாய்மார்கள் அதிகமாக இருக்காங்க. அது எந்த போதையை ஆட்பட்டு இறந்து போகிறாங்க. எல்லாம் கஞ்சா, போதைப் பொருள்
இன்றைக்கி டாஸ்மாக் கடை அங்கே வருதுன்னா இந்த மக்கள் தான் வந்து சாப்பிட்டு அதிகமாக நான் கடன்காரனாகிறான் சாவுறான் எல்லாமே இவன் இந்த மக்கள் தான். அந்த கடை வருது காலனி பகுதிக்கு தான் வருது. அது மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலே வேதனையாக இருக்குது. அது வந்து தட்டி கேட்கணும். அதை வந்து உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதே நேரம் மத்திய அரசாங்கம் வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கக்கூடாது. எல்லா ஸ்டேட்டும் ஒன்றா பார்க்கணும். எல்லா இடத்துலையும் மதுவிலக்கு கொண்டு வரணும். அது தமிழ்நாட்டை மட்டும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழை வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவு தரலன்றதுக்காக எவ்வளோ பண்ணிகிட்ருக்குறீங்க, அது நல்லா தெரியுது. இருந்தாலும் இந்த மது இந்த போதைப் பொருளால் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த ஏழை மக்கள் தான். பணக்காரன் எவனும் பாதிக்கப்படல, ஏழை மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து நம்ம வந்து முற்றிலும் ஒழிக்கணுன்ட்டு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து அதாவது தொடக்கத்திலிருந்தே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த மதுவிலக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க, இப்போவும் கேட்குறாங்க. அவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலை பொறுத்து? பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையில் தொடர்ந்து இந்த மதுவிலக்கு பிரச்சனை போதைப்பொருள் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்களால தான் இந்த ரோட்டு ஓரமே கடை இருந்ததெல்லாம் கூட அவங்களால தான் எடுத்தாங்க. சென்ற ஆட்சியாளர்கள்லாம் அதெல்லாம் பண்ணாங்க. நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அவங்களுடைய பார்வையில் வந்து ஆரம்ப காலத்தில் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னார், முதல்ல ஆட்சிக்கு வரேன்னா ஒரு பறையனை தான் தாழ்த்தப்பட்டவனு தான் நான் முதல்வர் ஆக்குவேன், சிஎம் ஆக்குவேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தலை. அதுதான் அதாவது முதலமைச்சர் ஆக்கலைன்னா கூட அமைச்சர்களெல்லாம் ஆக்குனார்ல. அமைச்சர்ன்றது வந்து கொடுத்து தான் ஆகணும் ஐயா. இது நான் எங்கள் மக்களுக்கு வந்து அன்றைக்கி தலித் எழுமலை இல்லைன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த ஃப்ரேமை உருவாக்கினவர் தலித் எழுமலை தான் ஐயா. கூட இருந்தவன் நான் எம்சிராஜ் ஹாஸ்டலில் போய் இருக்கும்போது எங்கெல்லாம் வந்து பார்த்தவர் தலித் எழுமலை, ஓப்பனாக நான் சொல்கிறேன். அதனால் வந்து அந்த கட்சிக்கு முக்கிய ஃபவுண்டராகவே இருந்தார், அவர் ஆணிவேராக இருந்தார். அதனால் அவர் அமைச்சர் ஆக்கினாங்க. அவர் அமைச்சர் ஆக்கிட்டு அதன் பிறகு என்னென்ன பிரச்சனை பொன்னுசாமி அவர்களையும் அமைச்சர் ஆக்கினாங்க. அதுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஒரு எஸ்சிக்கு பிசி முதல்வர்னால் எஸ்சி வந்து மந்திரியாக தான் ஆக்கணும். அவர் தலைவர்னால் இவர் செயலாளர் ஆக்கணும். அதான் வந்து நம்ம சட்டத்தில் இருக்குது, நம்ம பைலாவிலே இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி பைலாவிலே அதான் இருக்குது. எடுத்தும் தலைவர்னால் ஒரு பிசி, செயலாளர்லாம் ஒரு எஸ்சின்ட்டு. அதை நம்ம வரவேற்கிறோம். அதே நேரம் வந்து இறங்கி வந்து அவர் வேலை செஞ்சார். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா பகுதியிலையும் அம்பேத்கர் சிலையை வச்சவர் டாக்டர் ராமதாஸ் தான். அதை நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்கிறோம். அதே நேரம் இந்த மக்களோட பிரச்சனைன்னு வரும்போது ரெண்டு தலைவரும் ஒன்றா சேர்ந்து போய் இன்றைக்கி வட தமிழகத்தில் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் தான் வன்னியரும் பறையரும் பெரும்பான்மையாக இருக்கிறோம். ரெண்டு சமூகமும் ஒன்றா இருந்தோம்னா நல்லா சுபிட்சமாக இருக்கலாம். நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறலாம், பொருளாதாரத்தில் முன்னேறலாம், படிக்கலாம், ஒன்றா இருக்கலாம்டா வாடான்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று ஒரு பிரச்சனை தீர்வு கண்டோம்னா நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். ஒரு காலத்தில் அப்படி ஒரு நிலை இருந்தது தானே? இருந்தது. ஒரு காலத்தில் ஆரம்ப காலத்தில் பண்ணாருங்க டாக்டர் ராமதாஸ் பண்ணார், நாங்கள் பாராட்டுறோம். அதை வந்து தொடர்ந்து பண்ணணும். அது மாறினதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? மாறினதுக்கு காரணம்னு தலைவர் தோழர் திருமாவளவனும் ஐயா ராமதாஸும் மறைமல் நகரில் ஒரு உண்ணாவிரத்தில் ஒன்றா சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே சேரும்போது இந்த சமூக மாற்றம் வந்துடுச்சுடா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இதை உடனடியே போட்டு அரசியல்வாதி போட்டு உடைச்சி இந்த ரெண்டு சமூகத்தையும் சேர விடாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கு அரசியல் பின்புலம் தான். அந்த உடைச்சி விட்ட அரசியல்வாதி யார்? அரசியல்வாதி யாருன்னு நாட்டுக்கு தெரியுமே, மக்களுக்கு தெரியுமே. நான் சொல்லணும் அவசியமே இப்போ எனக்கு தெரியல. அதான் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும்னா எஸ்சியும் பிசியும் அதான் வன்னியரும் பறையரும் ஒன்றா சேரனா அதை சேர விடாமல் தடுக்கிறதுக்குன்னு அரசியல்வாதிங்க இருக்காங்க. ஏன்னா நாங்கள் சேர்ந்தோம்னா அவங்க வர முடியாது. ஏன்னா நம்ம ரெண்டு சமூகமும் பெரும்பான்மையான சமூகம், மெஜாரிட்டி, அவங்க முதல்வர் ஆகிடலாம். ஆட்சி மாற்றம் வந்துடும். நாளைக்கே ராமதாஸும் தலித் மக்களும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஆட்சி மாற்றம் டெஃபினட்டாக வந்துடும். அப்போ இதை உடச்சி விட்டது வந்து கலைஞர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தானே? கலைஞர் கருணாநிதிக்கு அதிக பங்கு உண்டு. நாங்கள் ஒன்றா சேரக்கூடாதுன்றதுல ஜெயலலிதாவுக்கும் பங்கு இருக்குது. அதிக அக்கறை உள்ளவங்க அவங்க ரெண்டு பேரும் தான்.
தலைவர் கருணாநிதி வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேரனா இந்த 2 பேரும் தான் இல்லையே, இணையறதுக்கு என்ன வேற அது தடை? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய வாரிசுகள் பண்ணுறாங்களே. இப்போ தோழர் திருமாவளவன் வந்து இன்றைக்கி எல்லா தலைவர்களும் ஒன்றா வாங்க நம்ம ஒன்றா சேரலாம் அப்படின்னு சொன்னால் போதுமே, ஆட்சி மாற்றத்துக்கு வழி வந்துடுமே. சொல்ல விட மாட்டாங்களே, அவர் வரமாட்டார். இப்போ உங்களை நம்பி எல்லாரையும் வர சொல்லி பேசி தனியாக நிற்கிறத விட, அந்த திமுக கூட்டணியில் இருந்தால் சில நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இருக்குது, சட்டமன்ற உறுப்பினர் பதவி இருக்குது, சில நாடாளுமன்றம் சட்டமன்றம் அதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை இல்லை இல்லை, நாம் வந்து ஒரு லட்சிய பயணத்தோடு நம்ம பயணிக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் போன்ற தத்துவத்தை கொண்டு போகிறோம். நமக்கு அந்த கொள்கையை உள்வாங்கி தான் நம்ம செயல்படுறோம். நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையில் தான் நம்ம இறங்கி வேலை செய்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கி போராடுறோன்னா நம்மளால் முடியும், அந்த மக்களோட பாதுகாப்பு பண்ண முடியும், இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாப்பு பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் தான் நான் இறங்கி வந்து வேலை செய்கிறேன். என்னால் முடியலன்னு சொன்னால் அப்புறம் நான் எதுக்கு தலைவனே இருக்கிறதுக்கு தகுதி இல்லையே. முடியும், நம்பிக்கையோடு வா, இறங்கி பண்ணிப்பார். 2 கோடி மக்களை ஒன்று திரட்டு, நாளைக்கே ஆட்சி மாற்றம் வருது பார். இல்லை ராமதாஸ் நீயும் ஒன்றா சேரு, இந்த சமூகம் 2 சமூகம் ஒன்றா ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும். அவர் என்ன பொறுத்தவரை எழுச்சி தமிழர் என்ன நினைக்கிறாருன்னா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஏன் ஆசைப்படணும்? இல்லை, அங்கே கொஞ்சம் மாற்றம் அவர் செய்யணும், மாற்றம் வரணும். அதுக்கு 2 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் ஆசைப்பட்டோம்னா மக்களை பாதுகாப்பு பண்ண முடியாது. மக்களோட நலன் தான் முக்கியம், மக்களை பாதுகாப்பு பண்ணணும். இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் அதான் ஓப்பனாக சொல்கிறேனே, பறையன் ஆட்சிக்கு வரணும், பறையன் தான் இந்த நாட்டை ஆளணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு வழி சொல்லுங்கள். மூத்த தலைவர் நீங்கள், சமுதாயத்துக்கு போராடி மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறீங்க, அரசியல் சக்தி பின்புலம் இருக்குது, இறங்கி வந்து பண்ணி பாருங்கள். நம்ம இந்த நாட்டை ஆளலாம். இப்போ அந்த இன்னுமா நம்ம அடிமையாக இருக்கணும்? இல்லை, அந்த ஆற்றல் வந்து பட்டியலின மக்களால் மட்டும் வந்ததல்ல, மற்ற கட்சிகள் பெரிய கட்சிகளையும் அனுசரித்து போனதுனால தான் அந்த ஆற்றல் வந்திருக்கு. ஆமாம், அதை பறிகொடுத்து விட எப்படி அவர் விரும்புவார்? நம் சில தியாகங்கள் பண்ணால் தானே சார் நம்ம மக்களுக்காக போராட முடியும், மக்களுக்காக நிற்க முடியும். தியாகம் பண்ணவனு தான் தலைவனாக வருமா? அதை இழந்தால் தான் ஒன்று பெற முடியும். நீங்கள் 2 சீட்டுக்கு 5 சீட்டு இழந்தால் நாளைக்கு சிஎம் ஆக போகிறேன். இன்றைக்கி துணை முதல்வருக்கு நம்ம சண்டை போட்டுட்ருக்குறோம். நீங்கள் சிஎம் ஆகுங்க, இந்த தமிழ்நாட்டை ஆளுவோம் வாங்க. உண்மையான தமிழன் நாங்கள் தான், பறையன் தான் தமிழன் தான் பறையன், ஆளுவோம் இந்த நாட்டை. மற்ற சாதிகாரங்கள்லாம் தமிழர் கிடையாதா? மற்ற சமுதாயத்துக்காரன் தமிழன் தான், உண்மையான தமிழன். தமிழன்லேயே போய் தமிழன் உண்மை தமிழன் இருக்காங்களா? பூர்வீக தமிழ் நாங்கள் தமிழன் பறையன் தான். வள்ளுவர் காலத்துலேருந்து நாங்கள் இந்த இனத்துக்காக போராடிட்டு இருக்கிறோம். இந்த இனம் உண்மையான தமிழ்ன்றத்தில் பெருமையாக சொல்கிறோம் தோழர். ஏன்னா எனக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. இல்லை, தமிழர்களாக இருக்கிறவர்கள் எல்லாமே இங்கே பூர்வக்குடி மக்கள் தான். பூர்வக்குடி மக்கள் தான். இதில் வந்து பிரிஞ்சவன் பறையர்கள் மட்டும் சொல்வதில் எப்படி நியாயம்? இல்லை, என்னை பொறுத்தவரையில் நான் வந்து தமிழ்குடி பறையர் கூட்டமைப்பு உருவாக்கும் போது தமிழராக ஒன்றாகவும் தமிழ் இனத்தை ஒன்று திரட்டுவோம், அந்த பார்வையில் தான் நான் சொல்கிறேன். மற்ற சமுதாயத்துக்காரன் தமிழ்னா என் சகோதரன் தான், அவனும் நானும் அண்ணன் தம்பி தான். சில சூழ்நிலையில் பிரிஞ்சு இருக்கிறோம். நாளைக்கு தமிழெல்லாம் ஒன்றா வாடானா ஒன்றா சேரும்போது அவங்களும் பறையர்கள் தான், நீங்களும் வன்னியர்கள் தான் அப்படின்னு எல்லாம் ஒன்றாயிடணும். ஆமாம், தமிழர்கள் என்ற நிலையில் எல்லாம் ஒன்று. தமிழ்ன்ற பார்வையில் சகோதரன் வன்னியனும் தமிழன் தான், பறையனும் தமிழன் தான், முதலியாரும் தமிழன், சிட்டியாரும் தமிழ், எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைப்புன்ற பார்வையில் வந்தோம்னா தமிழன் ஆட்சிக்கு வருவான். தமிழன் ஆட்சிக்கு வரும்போது நல்ல ஆட்சி நடக்கும். தமிழனோட இங்கே ஆட்சி செய்தவர்கள்லாம் தமிழர்களே இல்லையா? இங்கே ஆட்சி செய்கிறவர்கள் தமிழர்கள் இல்லைங்களா ஐயா? காமராஜருக்கு பிறகு யாரும் தமிழ் ஆனதா இல்லையே. கலைஞர் கருணாநிதி அண்ணா தமிழ் அண்ணாவும் தமிழர் இல்லையா ஐயா? அண்ணா அறிஞர் அண்ணா கூட தெலுங்கர்ன்றாங்க ஐயா. அவர் கூட தெலுங்கு. எடப்பாடி பழனிசாமி தமிழ், யாருமே இல்லைன்றீங்களே? தமிழன்தான். சரி, இப்போ அம்பேத்கர் பெயரில் நீங்கள் ஒரு கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அவர் வந்து பௌத்த மதத்திற்கு மாறினார். நீங்கள் அம்பேத்கரை பேசுகிற அளவிற்கு பௌத்தத்தை பேசுகிறீங்களா?
அம்பேத்கர் என்று சொன்னாவே பௌத்தத்தை பேசி தான் ஆகணும். பௌத்தம் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கண்டெடுத்த ஒரு பொக்கிஷம். அதை தான் நாங்கள்லாம் தூக்கி பிடிக்கிறோம். இப்போ இந்த பௌத்தம் வந்து வெளிநாடு ஆசியா கண்டத்தில் பல நாடுகளில் இருக்குது. இந்தியாவில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு. இந்தியாவில் பிறந்த மதம் அது வந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுக்க பௌத்தர்கள் தான் இருந்தாங்க. அது ஒரு சில காலகட்டத்தில் அது மாற்றங்கள் வந்து இப்போ அந்த பௌத்தர்கள்லாம் மதம் மாறிட்டாங்களா? பௌத்தத்தை அழிச்சிட்டாங்க. பௌத்தம் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை உள்ள அமைப்பு. அது வந்து ஒரு மனுஷனை வந்து தெளிவான நீரோடை கொண்டு போகிற அறிவு சார்ந்த சிந்தனை பௌத்தம். இப்போ உங்கள் சான்றிதழ்கள்லாம் உங்களுடைய சமயம் பௌத்தம்னு இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கா? பௌத்தம் தான். நாங்கள்லாம் பௌத்தர்கள் தான். இன்றைக்கி மாமல்லன் இருக்கிறோன்னா பௌத்தர்கள் தான். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எங்களை அழைச்சிட்டு கொண்டு போய் விட்டார். நம்ம காலங்கள்லேயே இந்த ராகவேந்திரர், சாய்பாபா இவங்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் இங்கெல்லாம் தெரியும். ஆனால் பௌத்தம் ரொம்ப காலத்தில் இருந்திருக்கு. இந்த சாய்பாபா, ராகவேந்தர் இவங்களை தெரிகிற அளவு கூட பௌத்த மடங்கள் அந்த மாதிரியான கோயில்கள் வளர்க்காம பள்ளிகள் இல்லை. பள்ளிகள் காஞ்சிபுரம் வந்து பௌத்தர் கோவில் தானேயா. இங்கே இருந்தனையா வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியர்லாம் ப்ரொஃபஸர்லாம் போனாங்க. காஞ்சிபுரம் தானே பௌத்தத்தோட பூர்வீகம் தலைமையிடமே. ஏற்கனவே இருந்தவங்க வளர்க்காம விட்டாங்க, பௌத்தத்தை விரிவாக்காமல் விட்டுட்டாங்க. நீங்கள் என்ன இருந்ததை அழிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் ஏன் முயற்சி எடுக்கல அதை வளர்ப்பதற்கு, பரப்புவதற்கு? ஏன் பரப்புவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோன்னா, நாங்கள் எல்லோரும் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க, அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தை சார்ந்தவங்க பௌத்தர்களாக இருக்கிறோம். பௌத்த கோவிலுக்கு போகிறோம், பௌத்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம். நாக்பூர் போகிறோம். நாக்பூர் போகிறது கூட தமிழக அரசாண்ட. நீங்கள் நாக்பூர் போகிறது அம்பேத்கர் அவங்க அந்த நிகழ்வுக்காக போகிறீங்களா இல்லை ஆர்எஸ்எஸோட இதுக்காக போகிறீங்களா? பௌத்த நிகழ்ச்சிக்கு தீட்சா பூமிக்கு போகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அன்றைக்கி வந்து பௌத்தத்தை அவங்க வந்து நிலைநிறுத்தினார். இன்றைக்கி அங்கே வந்து பாருங்கள், பல லட்சம் மக்கள் ஒன்று கூடுவாங்க. எந்தவித சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் மக்கள் ஒற்றுமையாக அவ்வளோ அழகாக சிறப்பாக பண்ணுவாங்க பௌத்தத்தை. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நாக்பூர். ஆமாம், பட்டியலின மக்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து கிறித்தவத்தை தழுவினார்கள். அதாவது இந்திய ஒன்றியத்தின் சட்ட அந்த வரையறைகள்லாம் பௌத்தத்துக்கு மாறிய பட்டியலின மக்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க. ஆனால் கிறித்தவத்திற்கு மாறிய பட்டியலின மக்களுக்கு கொடுப்பதில்லை. என்ன காரணம்? ஆட்சியாளர்கள் தான், அரசு தான் காரணம். ஏன்னா இந்து மதம் அழிஞ்சிடும், எல்லாமே வந்து வெளியே போயிட்டாங்கன்னா இந்து மதம் அழிஞ்சிடுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மக்களுக்கு சலுகை கொடுக்கல. அதுவும் வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் மந்திரி சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதுக்கு வேண்டிய சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தார். அதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து செய்ய தவறுந்து காரணம், முக்கிய காரணம் கிறிஸ்துவ எல்லாருமே சலுகை கொடுத்தா எல்லாம் போயிடுவான், இந்து மதம் அழிஞ்சிடும், எல்லா பட்டியலின மக்களும் கிறிஸ்துவ. இந்து மதம் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கா? இந்து மதம் வந்து பலவீனம்னாயா, இந்து மதம் கோவிலுக்குள்ளவே நாங்கள் அனுமதிக்கிறதில்ல, இந்து மதம் கருவறைக்கு போகிறதில்ல, எங்களை வந்து பார்த்தாலே தீட்டு தொட்டாலே தீட்டு அப்படின்ற பார்வையில் இந்து கலாச்சாரம் பார்க்குது. அதனால தான் இந்து மதத்தை விட்டு நம்ம மக்கள் எல்லாம் வந்து பௌத்தத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அது போகக்கூடாதுன்னு நினச்சின்னா இறங்கி வந்து மக்களாக பழகணும். மக்கள் வந்து இவனும் நம்ம சகோதரன், சட்டத்தை போட்டு நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நிறுத்தலாம். என் மனசு மாறணும். சட்டம் போட்டாலும் மனசு மாறணும். மனதளவில் நீயும் நானும் அண்ணன் தம்பி, அவனும் நம்ம சகோதரன், அவனும் நம்ம கோயிலுக்குள்ளே வரலாம், அவனும் வந்து நம்மளோட சகோதரன் தானே, உடன் பிறந்த சகோதரன் தானே, அவனும் நம்ம மாமன் மச்சான் தானே அப்படின்னு அன்பாக பழகினாங்கன்னா இந்து மதத்தை விட்டு வெளியே போக மாட்டானே. இப்போ சில மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்குது. அது இல்லாமல் மதம் மாறுகிற சமயத்தை மாற்றிக்கொள்கிறவர்களுக்கு, அதாவது இந்துலேருந்து கிறித்தவத்துக்கு போகிறது சலுகை கிடையாது. இந்த இரண்டையும் நீக்கினால்
இந்து மதம் எந்த நிலையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு முறை சொல்லுங்கள். அதாவது அவங்களுக்கு சலுகை இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம், சலுகை கொடுக்கப்படுகிறது. சொல்லுங்கள். அதே மாதிரி மதமாற்ற தடை சட்டங்கள்லாம் கிடையாது, யார் வேணாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் தழுவலாம் அப்படின்ற நிலைக்கு வந்துருச்சுன்னா இந்தியா, இந்து என்ற அந்த சமயத்தின் நிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிக மோசமாக இருக்கும். இது எல்லாரும் விருப்பப்பட்ட மதத்துக்கு போயிடுவாங்க. அது இது இந்த நாடு வந்து செக்குலர் கண்ட்ரி தானே, மதசார்பற்ற நாடு தானே. அதனால் யார் எந்த மதத்துக்கு வேணாலும் போகலாம் வரலாம். நம்ம இந்து மதம் வந்து நீ நல்லதை பண்ணினா போகலாம் வரலான்னு சொல்கிறீங்க, ஆனால் பல மாநிலங்கள் அது இல்லையே, மதமாற்ற தடை சட்டம்னு ஒன்று இருக்கு. இல்லை, பல மாநிலத்தில் அந்த மதமாற்ற சட்டம் இருந்தாலும் இந்த நாட்டோட கல்ச்சுரல் வந்து செக்குலர் மதசார்பற்ற நாடு தானே. புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதும்போது எல்லாரும் இல்லை அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சட்டத்தை 2 சட்டமும் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்து மதம் அழியாமல் இருப்பதற்காக எல்லா மக்களையும் எல்லா கோவில்கள்லையும் உள்ளே விடுறதற்கான வாய்ப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். எல்லாரும் வந்து எல்லாம் தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் எங்கே வேணாலும் போய் சாமி கும்பலான்ற நிலைமை வரும்போது அவன் எல்லாம் அதில் தானே இருப்பான், எங்கேயும் போக மாட்டானே. அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது அந்த தெய்வத்தை போய் கும்பிட போகிறான். அது ஆகிடும். இந்து மதத்துக்கு ஒரு பாதுகாப்பாகவே இருக்குமே. நம்ம அதை பாதுகாப்பு பண்ணுன்ற பார்வையில் நம்ம இந்த மக்களுக்கு வந்து சில அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கிறதுனால தானே அதை வெகுண்டு எழுந்து வெளியே போகிறான். ஐயா, இல்லைன்னா அவன் இருப்பானே, இந்து மதத்தை விட்டு ஏன் வெளியே போகிறான்? இதில் வந்து நம்மளை வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்குறான்றதுக்காக தானே வெளியே போகிறான். அது இல்லை, நீயும் நானும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல். புரட்சியாளர் அம்பேத்கர் பார்வையில் வந்து நம்ம எல்லோரும் ஒன்று, இந்த நாட்டில் பிறந்த அனைத்து மக்களும் ஒன்றுன்ற பார்வையில் வந்தோம்னா அதெல்லாம் அந்த பிரச்சனையே பிரிவினே வராது. அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்கலாம். இந்த நாடு வந்து வல்லரசு நாடாகும். உங்கள் கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. தமிழன் தொலைக்காட்சிக்கு நன்றி.